ஹாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஸோ இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன ஒரு கேட்ட கேள்விக்கான என்ன பதிலை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரான ஒருத்தவங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சுடிதார்ல முன்கழுத்து மட்டும் எப்படி லூஸ் வருது, ஸோ அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டதெல்லாம் நீங்க உங்களுடைய முழுமையான அளவுகளை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதை கேட்ட போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அளவுகள், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சுடிதார் அளவுகளை அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சுடிதார் அளவுக்கு ஷோல்டர் மற்றும் கழுத்தோட அகலம் எப்படி வச்சா கழுத்தோட லூஸ் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் வந்து முழுமையா சொல்ல போறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் மேலும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க யாராக இருந்தாலும், எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும், உங்களுக்கும் பிளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங், சுடிதார் பத்தி ஏதாவது உங்களுக்கு மனதில் எழும்பக்கூடிய கேள்விகளை பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம தயங்காம அனுப்பி வைங்க. உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பாக விடை வரும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு உங்கள் கேள்விக்கான பதில். ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து இன்ட்ரோல சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் அப்படிங்கிறத. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் கேட்டிருந்த சுடிதாரோட அளவுகள் இதுதான். இந்த அளவுக்கு எப்படி கழுத்தோட அகலம் மற்றும் அவங்க கழுத்தோட உயரம் மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த கழுத்து உயரத்துக்கு எப்படி ஷோல்டர் வைக்கணும், கழுத்தோட அகலம் வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். முழுமையா கேளுங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க அவங்களோட மார்பு சுற்றளவு, அதாவது இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, இந்த அளவுகள் எல்லாமே ரெடி அளவுகள். ஓகேங்களா? ஸோ மார்பு சுற்றளவு டேப் மெஷர்மெண்ட் அளவு கிடையாது, ரெடி அளவு. ஓகேங்களா? அவங்களோட மார்பு சுற்றளவு 38 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 35, ஓப்பன் உயரம் 21 இன்ச் அண்ட் ஓப்பன் லூஸ் வந்து 42 இன்ச், ஷோல்டர் அளவு 14.5, முன்கழுத்தோட உயரம் 6, பின்கழுத்தோட உயரம் 3. ஸோ இதுதான் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சுடிதாரோட அளவுகள். ஸோ இந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க முன்கழுத்து லூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன மாற்றம் பண்ணா ஷோல்டர் லூஸ் இந்த மாதிரி முன்னாடி தொங்காம வரும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்களுடைய ரெடி மார்பு சுற்றளவு 38, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இடுப்பு சுற்றளவு அண்ட் ஓப்பன் உயரம், ஓப்பன் லூஸ் இது எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அளவு சொல்லிருந்தீங்க இல்லையா, 14.5 இன்ச் ஷோல்டர் சொல்லியிருந்தீங்க இல்லையா, 14.5 இன்ச் ஷோல்டர் அளவுனா 14.5 இன்ச் அப்படியே வைங்க. ஓகேங்களா? இது 2 மடிப்பா போடும்போது 7.25 இன்ச் வரும். ஓகேங்களா? ஸோ 14.5 இன்ச் ஷோல்டர் அளவை மாத்தாதீங்க, அப்படியே வைங்க. நீங்க உங்களுடைய முன் கழுத்தோட உயரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முன் கழுத்தோட உயரம் 6 இன்ச்சு இருக்கிறத நீங்க 5 இன்ச்சியா மாத்திக்கோங்க. கழுத்தோட அகலம் 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஷோல்டர் 14.5 2 மடிப்பா போடும்போது 7.25 வரும். நீங்க அதுல வந்து கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்சு, கழுத்தோட அகலம் 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கழுத்தோட அகலம் 7 இன்ச்சு, கழுத்தோட முன்கழுத்தோட உயரம் 5 இன்ச், பின் கழுத்தோட உயரம் 3 இன்ச். இந்த விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள், இந்த அளவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் வந்து கச்சிதமா, இப்ப நான் போட்டிருக்க அந்த டிஷர்ட்ல எப்படி கச்சிதமா அந்த ஷோல்டர் அமைஞ்சிருக்கோ இதே போல உங்களுக்கு ஷோல்டர் அமையும். அண்ட் ஆல்சோ இப்படி கழுத்த லூஸ், முன்னாடி குனியும் போது இப்படி லூஸ், இது எல்லாமே வராது. ஸோ இந்த விஷயத்த நான் சொன்ன விஷயத்த, வீடியோல சொன்ன விஷயத்த யாராக இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்க அப்படி ஃபாலோ பண்ணுங்க. இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹை நெக் வச்சு போடுறாங்க, பின் கழுத்தோட உயரம் 3 இன்ச்சு தான். ஸோ அதனாலதான் இந்த ஷோல்டரோட அளவுகள், கழுத்தோட அகலம் இது எல்லாமே மாற்றம் இருக்கு. இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இதே அளவுக்கு முன்கழுத்தோட உயரம் அதிகமாகவும் பின்கழுத்தோட உயரம் அதிகமாகவும் நிறைய பேர் வந்து போடுவாங்க, சுடிதார் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஷோல்டர் அளவு, கழுத்தளவு
கண்டிப்பா செட் ஆகாது. ஸோ அதற்கு வேணும்னா அப்படி யூஸ் பண்றவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க. உங்களுக்கான விடை இதே போல ஒரு வீடியோவாக வரும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.